Hello everyone, welcome to MCBS Way of Teaching CBS. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சயின்ஸ் சாப்டர் 7 பார்ட்டிகுலேட் நேச்சர் ஆஃப் மேட்டர் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போறோம் அப்படின்னா why is it possible to pile up stone or sand but not a liquid like water. பைல்னா என்ன அப்படின்னா குவியல் மாதிரி குமிச்சு வைப்போம்ல, ஒரு மண் கோபுரம் வந்து கட்டுவோம்ல, அந்த மாதிரி வைக்கிறது தான் நம்ம பைல்னு சொல்லுவோம். நம்மளால ஸ்டோன்ஸ் அண்ட் சாண்ட் இது எல்லாத்தையுமே வந்து பைல் மாதிரி குவியல் மாதிரி குவிச்சு வைக்க முடியும். ஆனா லிக்யூட் லைக் வாட்டர் அந்த மாதிரி இருக்கிற லிக்யூட் எல்லாத்தையும் நம்மளால அந்த பைலப் வந்து பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. எதனால முடியாது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் why does water take the shape of folded hand but lose that shape when released. இப்போ வந்து நம்ம வாட்டர் வந்து நம்மளோட ஹேண்ட்ல வந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் நம்ம ஹேண்ட் வந்து என்ன ஷேப்ல வைக்கிறோமோ அந்த ஷேப்க்கு வந்து மாறிடும். ஆனா இது ஒன்ஸ் நம்ம அந்த வாட்டரை வந்து கீழே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர் அதே ஷேப்ல இருக்குமா? நோ. அந்த வாட்டர் வந்து கீழே ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அல்லது கீழே எந்த ஒரு மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அந்த மெட்டீரியலோட ஷேப்பை தான் வந்து அது எடுத்துக்கும். இதுவும் எதனால அப்படின்னு வந்து பார்க்க போறோம். we cannot see air, so how does it add weight to an inflated balloon. இப்போ ஏர் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா ஏர் அப்படிங்கறத நம்மளால மெஷர் பண்ண முடியுமா? எஸ், we can measure. எப்படி மெஷர் பண்றது? இப்போ நம்ம வந்து ஒரு பலூன்ல வந்து இன்ஃபிளேட்டட் பலூனை வந்து ஊதுறோம் அப்படின்னா அந்த பலூன்ல என்ன இருக்கும்? ஃபுல்லா ஏர் இருக்கும். அந்த ஏரை வந்து நம்மளால வெயிட் வந்து செக் பண்ண முடியுமா? எஸ், செக் பண்ண முடியும். இதுவும் எந்த மாதிரி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். Is the air we breathe today the same that existed thousands of years ago. இப்ப நம்ம வந்து ஏர் வந்து பிரீத் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இதே ஏர் தான் வந்து 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியும் இருந்ததா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சாப்டர்ல வந்து பார்க்க போறோம். You might have collected pebbles and stones from the sand while playing on the riverbank or beach. Where do these pebbles, stones and sand come from? வந்து ரிவர் பேங்க் ஆர் பீச்ல வந்து நிறைய பெபிள்ஸ், ஸ்டோன்ஸ், சாண்ட் இது எல்லாத்துக்கூடயே விளையாண்டுருப்போம். இந்த மாதிரி நம்ம பார்த்திருப்போம். இது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கோமா? In the mountain, rocks gradually break down due to erosion. Rivers flowing through these regions carry along the eroded rock pieces. As the rivers flow, they continue to break down the rocks further into pebbles, stone, sand, and transport large quantities of them to the plains. வந்து மவுண்டெயினா இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாமே இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எரோசன். எரோசன்னா என்ன அப்படின்னா அரிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த எரோசன் மூலமா இது வந்து பிரேக் டவுன் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஏரியால வந்து பிரேக் டவுன் ஆகி இருக்கிறது எல்லாமே வந்து ரிவரால கலெக்ட் ஆகி ஒரு ரீஜன்லயும் வந்து கேரி பண்ணிட்டு அதே எரோடட் ராக் அந்த மாதிரி அரிச்சு வந்த ராக் எல்லாத்தையுமே கேரி பண்ணிட்டு வரும்போது அது இன்னமும் ஸ்மாலர் பீஸா வந்து பிரேக் டவுன் ஆயிட்டே தான் இருக்கும். இது எல்லாமே ஒரு ஏரியாலயும் வந்து செட்டில் ஆகி தான் நமக்கு பெபிள்ஸ், ஸ்டோனு, சாண்ட் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. The bigger rocks are eventually broken down finer grains of sand and clay. In this grain, the smallest unit of bigger rock, or can these grains of sand and clay be broken down further? Let us find out. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிக்கர் ராக் தான் வந்து பிரேக் டவுன் ஆகி நமக்கு ஒரு ஃபைன் கிரைன்ஸா லைக் சாண்ட் ஆர் கிளே அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபைன் கிரைன்ஸா வந்து கிடைக்குது. இப்ப இந்த மாதிரி கிரைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிக்கர் ராக்கோட ஸ்மாலஸ்ட் யூனிட் தானா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சப்போஸ் அந்த மாதிரி ஸ்மாலர் யூனிட்டா சாண்ட் ஆர் கிளேயா வந்து பிரேக் டவுன் ஆனா கூட இதையும் நம்ம இன்னும் ஃபர்தரா பிரேக் டவுன் பண்ண முடியுமா அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். வாட் இஸ் மேட்டர் கம்போஸ்ட் ஆஃப்? ஆக்டிவிட்டி 7.1. Let us explore. Take a stick of chalk and break it into two pieces. இப்போ நம்ம வந்து ஒரு chalk piece வந்து எடுத்துக்க போறோம். அந்த chalk piece ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஹாஃபா 2 பீசஸா வந்து பிரேக் டவுன் பண்ண போறோம். Continue breaking the chalk till it became difficult to break it further by hand. நம்மளோட கையால இந்த சாக் பீஸ் வந்து எவ்வளவு ஸ்மாலா நம்மளால பிரேக் டவுன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மாலர் பீசஸா வந்து break down பண்றோம். Next, grind the small pieces of chalk. Thus obtained figure 7.1c using mortar or pestle.
இப்ப நம்ம வந்து அந்த மாதிரி ஸ்மாலர் பீஸஸா வந்து பிரேக் பண்ணிட்டோம்ல. இது எல்லாமே நம்ம மார்ட்டர் ஆர் பெஸ்டில். இது வந்து அம்மிக்கல் அந்த குட்டி உரல்கல் இருக்கும்ல. அததான் நம்ம மார்ட்டர் ஆர் பெஸ்டில்னு சொல்லுவோம். அந்த குட்டி உரல்கல்ல வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி இன்னும் ஸ்மாலர் பீஸஸா வந்து நம்ம கன்வெர்ட் பண்றோம். அப்சர்வ் த ஃபைன் பவுடர் ஆஃப் சாக் வித் அ மேக்னிஃபையிங் கிளாஸ். இப்ப இந்த ஃபைன் பவுடர் ஆஃப்ன சாக் பீஸ வந்து ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் மூலமா வந்து பார்க்க போறோம். வாட் டு யூ அப்சர்வ்? அத பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்? Each tiny grain you observe is still speck of chalk. இப்ப நம்ம ஏற்கனவே என்னதான் வச்சிருக்கிறோம்? ஒரு ஸ்மாலர் பீஸ் ஆஃப் சாக் தான் வச்சிருக்கோம். ஆனா இத வந்து ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் மூலமா பார்த்தோம் அப்படின்னா, இந்த பீசஸ் ஆஃப் கிரைன்ஸ்குள்ளேயும் வந்து நெறைய ஸ்பெக் ஆஃப் சாக், நெறைய துகள் மாதிரி இன்னும் நெறைய சாக் பீஸ் வந்து இருக்கும். Is every speck of this fine chalk powder still composed of the same substance? Or it has it changed into something else or breaking or grinding? இப்ப இந்த ஸ்மாலர் சாக் பீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிருக்கோம்ல. இப்படி கிரைண்ட் பண்ண சாக் பீஸ் எல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அது சாக் பீஸாவே தான் இருக்கா? அல்லது வேற ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸா சேஞ்ச் ஆயிருக்கா? Called Curiosity 7 chapter changes around us physical and chemical. Is grinding chalk a physical change or chemical change? You learned that chalk does not change into a new substance on grinding. It is a physical change in which only the size of each speck of chalk has reduced further. இப்ப நம்ம வந்து கிரேட் 7ல சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற சாப்டர்ல வந்து பிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச் வந்து பார்த்திருக்கோம். பிசிக்கல் சேஞ்ச்னா என்ன? எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ நம்ம பிரேக் பண்ணாலுமே அதே சப்ஸ்டான்சஸா இருந்தது அப்படின்னா அத வந்து பிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவோம். கெமிக்கல் சேஞ்ச்னா என்ன? இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அத நம்ம பிரேக் டவுன் பண்ணும்போது அது வேற ஒரு சப்ஸ்டன்ஸா சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அத நம்ம கெமிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்ப இந்த சாக் பீஸ நம்ம ஃபர்தரா பிரேக் டவுன் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு லாஸ்ட்ல இந்த சாக் பவுடரே தான் கிடைக்கும். அப்ப இத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவோம். These speck of chalk powder can be broken further into smaller particles by further grinding. Let us imagine that this process of grinding continues. Eventually, we would reach a stage where the chalk particles cannot be broken down any further. இப்ப இந்த சாக் பவுடர வந்து நம்ம புரோக்கன் பண்ணிட்டே இருக்கோம். எப்ப வரைக்கும் புரோக்கன் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சாக் பவுடர இதுக்கு மேல நம்மளால புரோக்கன் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம புரோக்கன் பண்ணாலுமே, இது வந்து வேற ஏதாவது திங்ஸா மாறி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இது கடைசி வரைக்குமே சாக் பவுடரா தான் இருக்கும். The tiny unit obtained at this stage are the basic building of blocks that the chalk was made up of. இப்ப நம்ம வந்து ஒரு சாக் பவுடர் இதுக்கு மேல ஸ்மாலர் பார்ட்டிகிளா நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு வருவோம்ல. இதுதான் வந்து அந்த சாக் பீஸ மேட் பண்றதுக்கான பேசிக் பில்டிங் ஆஃப் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சாக் பவுடர வச்சு தான் வந்து சாக் பீஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. மாதிரி ஃபைனஸ்ட் பவுடர தான் வந்து நம்ம சாக் பீஸோட ஸ்மாலஸ்ட் யூனிட்ன்னு சொல்லுவோம். மாதிரி நம்ம ஸ்மாலர் யூனிட்ஸ் லார்ஜ் நம்பர்ல வந்து அத பிரஸ் பண்ணி அத வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் வந்து நம்ம சாக் பீஸ் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து உருவாக்குறோம். இந்த மாதிரி இருக்கிற ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள வச்சு ஒரு சப்ஸ்டன்ஸ நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, அத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, கான்ஸ்டிட்யூயன்ட் பார்ட்டிகிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப கான்ஸ்டிட்யூயன்ட் பார்ட்டிகிள்ஸ்னா என்ன? பேசிக் யூனிட்ட வச்சு ஒரு லார்ஜ் சப்ஸ்டன்ஸையோ அல்லது லார்ஜ் மெட்டீரியலையோ நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா, அததான் நம்ம கான்ஸ்டிட்யூயன்ட் பார்ட்டிகிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப சாக் பீஸ் வந்து எப்படி பார்த்தோமோ, அதே மாதிரி தான் நம்ம கிரைன்ஸ் ஆஃப் சாண்ட் ஆர் கிளே வந்து பார்க்க போறோம். இந்த கிரைன்ஸ் ஆஃப் சாண்ட் அண்ட் கிளே தான் வந்து பிக்கர் ராக்ஸோட ஸ்மாலஸ்ட் யூனிட்டான்னு கேட்டா, நோ. இது வந்து பிக்கர் ராக்ஸோட ஸ்மாலஸ்ட் யூனிட் கிடையாது. ஏன்னா, சாண்டோட கிரைன்ஸ்லயோ அல்லது அந்த கிளேலயோ வந்து நெறைய ஸ்மாலர் யூனிட்ஸ் வந்து இருக்கு. அப்ப இந்த கிரைன்ஸ் அண்ட் கிளேய வந்து நம்ம ஸ்மாலர் யூனிட்ன்னு சொல்ல முடியாது. Let us explore further. Recall the dissolution of sugar into water to form a solution. What happens to sugar when it is dissolved in water? இப்போ வந்து நம்ம ஒரு சுகரை வந்து வாட்டர்ல வந்து டைல்யூட் பண்ண போறோம். அப்படி டைல்யூட் பண்ணும்போது சுகர் வந்து என்னவாகும்? நம்மளால சுகர் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுமா? Activity 7.2 Let us perform. Fill the glass tumbler with drinking water. ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து அந்த கிளாஸ் டம்ளர்ல வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் வந்து போர் பண்ண போறோம். Put 2 teaspoon of sugar into it. இப்ப அந்த கிளாஸ் வாட்டர்ல வந்து நம்ம 2 டீஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ண போறோம். Do not stir the water. அந்த வாட்டரை நம்ம கலக்கிறதுக்கு முன்னாடி
டேஸ்ட் a small spoonful of water from the top layer of the glass. இப்ப அந்த வாட்டர்ல இருக்கிற டாப் லேயரை மட்டும் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து டேஸ்ட் பண்ண போறோம். நமக்கு அதுல இருந்து ஏதாவது டேஸ்ட் சேஞ்சஸ் வந்து இருக்குமா? Does the water taste sweet? அந்த வாட்டர் வந்து ஸ்வீட்டா இருக்குமா? Now stir the water until the sugar dissolve completely. இப்போ வந்து நம்ம அந்த வாட்டரை வந்து நமக்கு ஸ்வீட்டா இருக்குமான்னு கேட்டா நோ, அந்த வாட்டர் வந்து ஸ்வீட்டா இருக்காது. Now stir the water until the sugar dissolve completely. இப்போ வந்து அந்த வாட்டர் ஃபுல்லாவே நம்ம கலக்க போறோம். எது வரைக்கும் கலக்க போறோம் அப்படின்னா சுகர் எல்லாமே வந்து கரையிற வரைக்கும் நம்ம கலக்க போறோம். அகைன் டேஸ்ட் a spoonful of water from the top layer. இப்போ வந்து டாப் லேயர்ல இருக்கிற ஒரு ஸ்பூன்ஃபுல் வாட்டர் வந்து எடுத்து டேஸ்ட் பண்ண போறோம். இது எப்படி இருக்கும்? இது ஸ்வீட்டா இருக்கும். What difference in taste do you notice? இப்போ இது ரெண்டுலயுமே என்ன டிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும்? Does it taste sweet? எது வந்து உங்களுக்கு ஸ்வீட்டா இருந்தது? Since the top layer of the water tastes sweet after dissolving sugar, it must be present in the solution. Do you observe any sugar particles in the solution? ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிட்டு அந்த சுகர் வந்து டிசால்வ் ஆகுற வரைக்கும் ஸ்டிர் பண்ணிருப்போம்ல, இந்த வாட்டரோட டாப் லேயர் தான் வந்து நமக்கு ஸ்வீட்டா இருக்கும். இப்ப நான் அந்த சுகர் வந்து வாட்டர்ல நல்லா டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் வாட்டர்ல நம்மளால சுகர் வந்து பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? Sugar particles can no longer be absorbed, but their presence can be sensed by taste. Sugar dissolves in water. It breaks up into its constituent particles, which cannot be broken down further. Each tiny grain of sugar is made up of millions and billions of such constituent particles. வாட்டர்ல வந்து சுகரை வந்து டிசால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால சுகர் வந்து பார்க்கவே முடியாது. ஆனா அந்த சுகரை வந்து நம்மளால டேஸ்ட் பண்ண முடியும். எதனால நம்மளால அந்த சுகரை வந்து பார்க்க முடியல அப்படின்னா சுகர் வந்து அதோட கான்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகிள்ஸ் எவ்வளோ வந்து அதை பிரேக் டவுன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரேக் டவுன் பண்ணி அது வாட்டரோட மிக்ஸ் ஆயிரும். சுகர் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்டலா வந்து இருக்கும்ல, அந்த ஒரு கிறிஸ்டல்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே அதுலயே வந்து மில்லியன் அண்ட் மில்லியன் ஆஃப் கான்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து இருக்கும். Activity 7.1 and 7.2 support the idea that matter is composed of a large number of extremely small particles. These particles are so small that they cannot be seen even though an ordinary microscope. இப்போ வந்து நம்ம 7.1 and 7.2 அப்படிங்கிற ஆக்டிவிட்டி மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டியில இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டையோ அல்லது ஒரு மெட்டீரியலையோ நம்மளால ஸ்மாலர் பார்ட்டிகளா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். எந்த அளவுக்கு? அந்த ஆப்ஜெக்ட்டை இதுக்கு மேல ஸ்மாலர் பீசஸா பிரேக் டவுன் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால ஸ்மாலர் பார்ட்டிகளா வந்து அதை டிவைட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்மாலர் பீசஸா பிரேக் டவுன் பண்ண சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையுமே நம்மளால நேக்கட் ஐ வெறும் கண்ணால நம்மளால பார்க்க முடியாது. இது எல்லாத்தையுமே ஒரு ஆர்டினரி மைக்ரோஸ்கோப் மூலமா தான் பார்க்க முடியும். பட் வேர் டிட் த சுகர் கோ? இப்போ நம்ம வாட்டர்ல சுகரை வந்து டிசால்வ் பண்ணிட்டோம். சுகர் நம்மளால பார்க்க முடிஞ்சுதா? முடியல. அப்ப அந்த சுகர் அப்படிங்கிறது எங்க போச்சு? Tiny sugar particles separate and occupy the available spaces between the water particles. These spaces between the particles are known as interparticle spaces. இப்ப நம்ம வந்து என்ன பார்த்திருக்கோம்? ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ்ல நிறைய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே சாலிட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா மூவே ஆகாத அளவுக்கு ரொம்ப க்ளோஸா வந்து இருக்கும். இதே இது லிக்யூடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு மூவ் பண்ண முடியும். கம்பேரிங் டு சாலிட், சாலிட்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸை விட லிக்யூட்ல வந்து ஓரளவு மூவ் பண்ண முடியும். இப்ப இதே இது கேஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாவே வந்து மூவ் பண்ண முடியும். இப்ப நம்ம சுகர் அப்படிங்கறத எதுல டிசால்வ் பண்ணோம்? வாட்டர்ல வந்து டிசால்வ் பண்ணோம். இப்போ வாட்டர்ல வந்து சுகரை நம்ம வந்து ஆட் பண்ண உடனே அந்த சுகர் வந்து ரொம்ப டைனி பார்ட்டிகிள்ஸா வந்து ஸ்பிளிட் ஆகும் இல்லையா? அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்து இந்த லிக்யூட்ல இருக்கிற இந்த ஸ்பேஸ் இருக்கும்ல, இந்த ஸ்பேஸ்ல வந்து போய் ஆட் ஆயிரும். மாதிரி அந்த ஸ்மாலஸ்ட் ஸ்பேஸ் வந்து இருக்கும்ல, அத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர் பார்ட்டிகிள் ஸ்பேசஸ்னு சொல்லுவோம். Chalk and sugar can both be broken down into their constituent particles. But how are the constituent particles held together to form the solid pieces we see? இப்ப நம்ம வந்து சாக் அண்ட் சுகர் இது ரெண்டையுமே நம்ம ஒரு கான்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகளா பிரேக் டவுன் பண்ணிட்டே தான் இருந்தோம். ஆனா இந்த கான்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேர்ந்து எப்படி வந்து ஒரு சாலிட் பீசஸா வந்து டர்ன் ஆகுது?
What decide different state of matter? The constituent particles of matter are held together through forces which are attractive in nature. These forces are called interparticle attraction. The strength of these attraction depends on the nature of the substance and the interparticle distance. Even a slight increase in the distance decreases the interparticle forces drastically. The strength of these forces ultimately decide the physical state of the substances. இப்ப நம்ம வந்து நிறைய கான்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் சேர்ந்தது தான் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்ன்னு சொன்னோம்ல. இப்ப அந்த கான்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து எப்படி ஒரு சப்ஸ்டன்ஸை மேக் பண்ணும் அப்படின்னா நேச்சராவே அந்த கான்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகல்ஸ்ல வந்து நிறைய ஃபோர்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் வந்து நடந்துட்டே இருக்கும். இந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர் பார்ட்டிகல் அட்ராக்ஷன் சொல்லுவோம். இந்த அட்ராக்ஷன் மூலமா தான் வந்து இந்த கான்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் இன்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு சப்ஸ்டன்ஸா வந்து உருவாகுது. இப்ப இந்த இன்டர் பார்ட்டிகல் அட்ராக்ஷன் எல்லாமே வந்து எல்லா சப்ஸ்டன்ஸுக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஒரு சப்ஸ்டன்ஸுக்கும் அதோட டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகலாம். சில பார்ட்டிகல்ஸ் வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம். இது எல்லாமே அந்த இன்டர் பார்ட்டிகளோட ஃபோர்ஸ் பொறுத்து தான் வந்து இருக்கும். இந்த இன்டர் பார்ட்டிகல்ல இருக்கிற இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாமே எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட பிசிக்கல் ஸ்டேட் அது வந்து சாலிடா இருக்கா, லிக்யூடா இருக்கா அல்லது கேஸா இருக்கா அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து இருக்கும். Our scientific heritage. Do you know that since ancient times, people have been thinking about how far things could be broken down and what is matter made up of? நம்ம இப்பதான் வந்து இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் இப்ப வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நிறைய ஸ்மாலர் பார்ட்டிகளால ஆனது அப்படின்னு சொல்லி சொல்றோமான்னு கேட்டா கிடையாது. நம்மளோட ஏன்சியன் டைம்லயே வந்து பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நிறைய டைனி ஸ்மாலர் ஆப்ஜெக்டால தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஆச்சாரிய கனாட் அப்படிங்கிறவங்க வந்து சொல்லலாம். இந்த ஆச்சாரிய கனாட் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ancient Indian philosopher. First spoke about the idea of Parmanu atom. He believed that matter is made up of tiny, invisible, eternal particles called Parmanu. This idea was written in his work called Vaisesika Sutras. Atom அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிளை தான் வந்து நம்ம ஆட்டம்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அவரு பர்மானு அப்படின்னு வந்து சொன்னாரு. பர்மானு அப்படின்னா என்னன்னா ஆட்டம்னு சொல்லுவாங்க. இந்த பர்மானு அப்படிங்கிறது வந்து நிறைய நம்மளால இன்விசிபிள் நம்மளால பார்க்கவே முடியாத நிறைய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகளால ஆனதுதான் இந்த பர்மானு இந்த ஆட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது எல்லாத்தையும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் எழுதின ரிட்டன் ஒர்க் ஆன பிசிகா சூத்ராஸ் அப்படிங்கறதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். Let us explore how these attraction vary in different states. இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த அட்ராக்ஷன் எல்லாமே வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த அட்ராக்ஷன் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சாலிட் ஸ்டேட் வந்து பார்க்க போறோம். How are constituent particles held together in solid? சாலிட்ல வந்து இந்த கான்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து எப்படி சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆக்டிவிட்டி 7.3. Let us find out. Collect a few solid objects such as piece of iron or an iron nail, a piece of rock salt, a stone, a piece of wood, a key and a piece of aluminium. First வந்து நம்ம நிறைய சாலிட் ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ண போறோம். என்னென்ன மாதிரியான சாலிட் ஆப்ஜெக்ட் வந்து கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அயன் ஆர் அயன் நெயில், அதே மாதிரி பீஸ் ஆஃப் ராக்கு, சால்ட் ஸ்டோனு, பீஸ் ஆஃப் வுட், கீ, பீஸ் ஆஃப் அலுமினியம் இது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கலெக்ட் பண்ண போறோம். அப்சர்வ் தயர் ஷேப் அண்ட் சைஸ். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட ஷேப் அண்ட் சைஸ் இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ட்ரை ஹேமரிங் டெம். இப்போ அதை எல்லாத்தையுமே வந்து ஹேமர் பண்ண போறோம். சுத்தியால வச்சு அடிக்க போறோம். அப்படி அடிக்கும் போது என்ன நடக்கும்? இன் விச் ஆஃப் தி above 6 ஆப்ஜெக்ட் டு யூ திங்க் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி ஹெல்ட் டுகெதர்? இப்போ மேல இருக்கிறதுலயே எந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா யூ மஸ்ட் ஹவ் நோட்டிஸ்ட் that all these objects are solid. They have a definite shape and volume. இப்போ நம்ம மேல பார்த்து எல்லா ஆப்ஜெக்டையுமே ஹேமர் பண்ணும்போது அது உடனே பிரேக் டவுன் ஆயிருமான்னு கேட்டா நோ, இட் இஸ் நாட் பிரேக் டவுன் இமீடியட்லி. சாலிட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அது சாலிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து டெஃபனைட் ஷேப் அப்படிங்கிறது இருக்கும், அதே மாதிரி வால்யூம் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வால்யூம் அண்ட் டெஃபனைட் ஷேப் வந்து இருக்கோ அதை தான் நம்ம சாலிட்ஸ்ன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் டியூ டு த ஃபேக்ட் தட்
that is solid. The particles are tightly packed and the interparticle attraction are very strong. These strong forces of attraction hold the particles in fixed position, preventing them from moving freely. The particles can only move to flow and their position, vibrate or oscillate, but cannot move past each other. இப்போ சாலிட் மெட்டீரியல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சாலிட் மெட்டீரியல்ல பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸ் வந்து இருக்கும்போது இதுல வந்து ஃபோர்ஸ் அண்ட் அட்ராக்ஷன் வந்து நிறைய இருக்கும். ஃபோர்ஸ் அண்ட் அட்ராக்ஷன் நிறைய இருக்கிறதுனால இந்த பார்ட்டிகிள்ஸால நிறைய மூவ் ஆகவே முடியாது. சாலிட் பார்ட்டிகிள்ஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் எப்படி மட்டும்தான் மூவ் ஆகும் அப்படின்னா ஃப்ளோ அண்ட் வைப்ரேட் இந்த மாதிரி ஆசிலேஷன் மோஷன்ல தான் வந்து அது மூவ் ஆக முடியும் அல்லது வைப்ரேட் தான் ஆக முடியுமே தவிர இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாவே வந்து அதால மூவ் ஆக முடியாது. When solids are heated, their particles vibrate more vigorously. A stage is reached when these vibrations become so vigorous that the particles start leaving their position. The interparticle force of attraction get weakened and the solid gets converted into the liquid state. The temperature at which this happens is the melting point of the solid. இப்போ solid particles எப்போதுமே இந்த ஃப்ளோ அண்ட் ஆசிலேட்டரி மோஷன்ல தான் இருக்குமான்னு கேட்டா நோ. நம்ம வந்து சாலிட் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே ஹீட் பண்ணும்போது அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சர்டைன் ஹீட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து லிக்யூட் சப்ஸ்டன்ஸா சேஞ்ச் ஆகும். அப்படி லிக்யூட் சப்ஸ்டன்ஸா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா மூவ் ஆகும். The minimum temperature at which a solid melt to become a liquid at the atmospheric pressure is called its melting point. Generally, in a liquid state, particles are somewhat farther away from each other as compared to those in the solid state. Ice is an exception. Its particles are farther apart than those in water. இப்போ வந்து atmospheric pressureல ஒரு solid வந்து மெல்ட் ஆகுறதுக்கு மினிமம் டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு இருக்குதோ அந்த மினிமம் டெம்பரேச்சர் தான் நம்ம மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லிக்யூட் ஸ்டேட்ல சாலிட் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்னு வந்து மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். அந்த பார்ட்டிகிள்ஸ் இடையில நிறைய கேப் வந்து இருக்கும். Some solids have weak interparticle forces of attraction, so their melting points are low, while others have strong attractive forces, have high melting points. Some examples of solid and their melting points are shown in table 7.1. சாலிட்ஸ்ல இருக்க பார்ட்டிகிள்ஸ்மே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சாலிட்ஸ்ல இருக்க நிறைய இன்டர்பார்ட்டிகல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கும். இப்ப சில சாலிட்ஸ்ல வந்து வீக் இன்டர்பார்ட்டிகல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இருக்கும். இதோட மெல்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து லோவா இருக்கும். இப்ப இது சில சாலிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அதோட அட்ராக்டிவ் அண்ட் ஃபோர்ஸ் வந்து ஹையா இருக்கும். அப்போ இதோட மெல்டிங் பாயிண்ட்டும் எப்படிதான் இருக்கும்? ஹையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஐஸ் கியூப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐஸ் கியூப்போட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவுதான் இருக்கும்? 0 டிகிரி செல்சியஸா தான் இருக்கும். இப்ப இது யூரியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யூரியாவோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவா இருக்கும்? 133 டிகிரி செல்சியஸா இருக்கும். இப்ப இது அயன் நெயிலா எடுத்துட்டோம் அப்படின்னா அயன் நெயிலோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 1538 டிகிரி செல்சியஸா இருக்கும். சாலிட்ஸ் ஹேவ் அ டெஃபினைட் வால்யூம். வாட் அபவுட் லிக்யூட் அண்ட் கேஸ்? இப்ப நம்ம சாலிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து டெஃபினைட் ஷேப் அண்ட் வால்யூம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ லிக்யூட் அண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? லிக்யூட் ஸ்டேட். ஆக்டிவிட்டி 7.4. லெட் அஸ் ட்ரை அண்ட் ஃபைண்ட் அவுட். பிக்சர்ல வந்து என்ன இருக்கு? எல்லாமே 200 ml ஆஃப் வாட்டர் தான் இருக்கு. ஆனா அதோட ஷேப் எல்லாமே எப்படி இருக்கு? ஒரு பிக்சர்லயும் வந்து அந்த வாட்டரோட ஷேப் வந்து டிஃபர் ஆயிட்டே இருக்கு. இது எதனால? Take 3 clean and dry container of different shape. Label them A, B and C. இப்ப நம்ம வந்து டிஃபரண்ட் ஷேப்ல இருக்க 3 கண்டெய்னர் வந்து எடுத்துக்கிறோம். அந்த 3 கண்டெய்னருமே வந்து A, B, C அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்றோம். Mark the 200 ml level in each container using a marker or by pasting a thin strip of paper. இப்ப இந்த கண்டெய்னர் எல்லாத்துலயுமே வந்து 200 ml அப்படிங்கிறது எந்த லெவல்ல இருக்குமோ அதை எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்றோம். Fill the container A with water up to the marked level. இப்போ A அப்படிங்கிற கண்டெய்னர்ல வந்து எந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிருக்கோமோ அந்த மார்க்கிங் வரைக்கும் நம்ம வாட்டர் வந்து ஃபில் பண்றோம்.
Carefully transfer the water from container A to container B without spilling and observe the shape and level of the water. இப்போ கண்டெய்னர் ஏல இருந்து நம்ம கண்டெய்னர் பிக்கு வந்து வாட்டரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். வாட்டர் எதுவுமே சிந்தாம. Now transfer the same water from container B to container C. Carefully and observe the shape and its level again. இப்போ கண்டெய்னர் B ல இருக்கிற அதே வாட்டரை நம்ம கண்டெய்னர் சிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம என்ன அப்சர்வ் பண்ண முடியுது? You will notice that the water takes the shape of the container into which it is poured. So we can say that the liquids do not have fixed shape and take the shape of the container they are kept in. This happens because the particle of liquid are free to move in all three containers. The water level remains at 200 ml and no change in volume is observed. Hence, we can say that the liquids have a definite volume. However, if a container is not clean, some water may stick to its wall, causing the water level in the next container to be slightly less than 200 ml after pouring. இப்போ இந்த ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது நம்ம ஒரு கண்டெய்னர்ல இருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு வாட்டர் வந்து போர் பண்றோம். எந்த கண்டெய்னர்ல வந்து நம்ம வாட்டரை வந்து போர் பண்றோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப்புக்கு தான் வந்து அந்த வாட்டர் வந்து கன்வெர்ட் ஆயிரும். இதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப் வந்து இருக்கவே இருக்காது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? வாட்டர் அப்படிங்கிறதுக்கு ஃபிக்ஸ்டு ஷேப் அப்படிங்கிறது இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதே இது நம்ம கண்டெய்னர் ஏல வந்து 200 ml வாட்டர் இருந்தது. கண்டெய்னர் பிலையும் என்னதான் இருந்தது? 200 ml வாட்டர் தான் இருந்தது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, வாட்டர் அப்படிங்கிறதுக்கு வால்யூம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ வாட்டர் லிக்யூட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? டெஃபனைட் ஷேப் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா டெஃபனைட் வால்யூம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம கண்டெய்னரை வந்து நல்லா கிளீன் பண்ணவே இல்லை அப்படின்னா வாட்டர் எல்லாமே அந்த கண்டெய்னரோட வால்ல வந்து ஸ்டிக் ஆகி நீங்க போர் பண்ற வாட்டர் வந்து 200 ml விட கம்மியாக சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணும்போது கண்டெய்னர் எல்லாமே வந்து கிளீனா வச்சுக்கணும். Activity 7.4 shows that the particle of liquid can move freely, but only within a limited space. Therefore, we can infer that liquid have no fixed shape, but have a fixed volume. இப்போ நம்ம மேல பார்த்த ஆக்டிவிட்டியில வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? வாட்டர் லிக்யூட் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும். ஆனா எந்த அளவுக்கு? வித்தின் அ லிமிட்டட் ஸ்பேஸ். ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ்க்குள்ளேயே வந்து அது ஃப்ரீயா மூவ் ஆகும். அதனாலதான் அந்த வாட்டர் எல்லாத்துக்குமே வந்து ஃபிக்ஸ்டு ஷேப் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஆனா லிக்யூட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ்டு வால்யூம் அப்படிங்கிறது இருக்கும். Let us now compare interparticle forces of attraction in liquids and solids. Take some water in a shallow vessel and try to move your finger throughout it. லிக்யூட்ஸ்ல வந்து இன்டர்பார்ட்டிகல் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறோம். அதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு சாலோ வெசல் ஒரு அகலமான பாத்திரம் வந்து எடுத்துக்கிறோம். அந்த பாத்திரத்துல வந்து நம்ம வாட்டர் லிக்யூட வந்து ஃபில் பண்றோம். ஃபில் பண்ணிட்டு நம்ம ஹேண்ட் மூலமா இந்த மாதிரி நம்ம ஹேண்ட வந்து மூவ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் அப்படிங்கிறது என்னவாகும்? மூவ் ஆகும். நமக்கு ஒரு எம்ப்டி ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஆனா அது உடனே என்னவாயிரும்? அந்த ஸ்பேஸ ஆக்குபை பண்ணிரும். நம்ம ஃபிங்கர் வச்ச உடனே ஒரு எம்ப்டி ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். நம்ம ஃபிங்கரை எடுத்த உடனே அந்த எம்ப்டி ஸ்பேஸ் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். உடனே வித்தின் அ செகண்ட்ஸ்ல. Are you able to move your finger throughout the water? Water ஃபுல்லாவே உங்களோட ஃபிங்கரை ஈஸியா மூவ் பண்ண முடியுமா? Yes, we can move our finger. You can move your finger through water without breaking or cutting it permanently, which cannot be done in the case of solid. When you try this, you are temporarily displacing water. As soon as you remove your finger, the position of the water is restored. We can say that in liquids, the interparticle attraction are slightly weaker than in solids, but still strong enough to keep the particles close together. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாட்டர்ல நம்மளோட ஹேண்ட வந்து பெர்மனண்டா எந்த ஒரு கட்டிங்கோ எந்த பெர்மனன்ட் ஸ்பேஸா வந்து கிரியேட் பண்ணாம நம்மளால ஹேண்ட் எல்லாமே மூவ் பண்ண முடியும். நம்மளோட ஃபிங்கர் வந்து அட்டாச் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஆனா நம்ம ஃபிங்கரை எடுத்த உடனே அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து திரும்ப ரீஸ்டோர் ஆயிரும். இப்ப இதே இது சாலிட்ஸ்ல வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா நோ, நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஸ்டோன் வந்து இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டோனோட சர்ஃபேஸ்ல மட்டும் தான் நம்மளோட ஹேண்ட் வந்து டச் பண்ண முடியும். ஸ்டோனுக்கு இன்சைட்ல வந்து நம்மளோட ஹேண்ட் வந்து மூவ் ஆகுமா? நோ, மூவ் ஆகாது. அப்போ சாலிட்ஸை கம்பேர் பண்ணும்போது லிக்யூட்ஸ் வந்து இன்டர்பார்ட்டிகல் அட்ராக்ஷன் வந்து வீக்கா தான் இருக்கும்.
Recall curiosity. Grade 6 chapter Temperature and its measurement. Where you observed the temperature of boiling water liquid. When a liquid is heated, a stage comes when it starts boiling. The temperature at which a liquid boils and turns into vapor at atmospheric pressure is called its boiling point. The movement of particles becomes so vigorous that they move apart from each other, resulting in decrease in the interparticle forces of attraction. Eventually, the constituent particles can escape from the liquid state. The liquid is converted into vapor or the gaseous state. நம்ம வந்து வாட்டர் வந்து பாயில் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாட்டரை ஹீட் பண்ண உடனே அது வந்து பாயில் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. அந்த வாட்டர் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை ரீச் பண்ணும்போது தான் அந்த வாட்டர் வந்து பாயிலிங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்ப அந்த பாயிலிங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைம்ல அந்த வாட்டர்ல இருக்கிற எல்லா பார்ட்டிகிள்ஸுமே வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு லிக்யூட் வந்து பாயில் பண்றோம். அதை பாயில் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை ரீச் பண்ண உடனே அது வந்து வாட்டர் வேப்பரா மாறும். அப்படி வாட்டர் வேப்பரா மாறினதுக்கு அப்புறம் அட்மாஸ்பியரிக்ல வந்து ஒரு பிரஷர் வந்து கிரியேட் பண்ணும். இதான் நம்ம வந்து பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பாயிலிங் பாயிண்ட்ல வந்து அதோட பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து அதோட ஃபோர்ஸ் அதோட அட்ராக்ஷன் வந்து இருந்துட்டே இருக்கும். லிக்யூட் ஸ்டேட்டை நம்ம பாயிலிங் பாயிண்ட் வந்து ரீச் பண்ண உடனே அதுல இருக்கிற கான்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து எஸ்கேப் ஆகும். அந்த எஸ்கேபிசம் தான் வந்து நமக்கு வாட்டர் வேப்பரா வந்து கன்வெர்ட் ஆகி கேசஸ் ஸ்டேட்டா சேஞ்ச் ஆகுது. At the boiling point, the formation of vapor is very fast and occurs not only at the surface but also within the liquid. This process is observed as bubble formation in the liquid. However, vapor formation occurs at all temperature, even below the boiling point, though slowly and only at surface. This slower process is known as evaporation, about which you have learned in earlier grades. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லிக்யூட வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அது பாயிலிங் பாயிண்ட் வந்து ரீச் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ நிறைய வாட்டர் வேப்பர் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வாட்டர் வேப்பர் வந்து ஃபார்ம் ஆகும் போது நிறைய பபுளும் வந்து ஃபார்ம் ஆகும். இப்ப இந்த வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது வந்து எல்லா ஹை ஹீட்டிங் டெம்பரேச்சர்ல மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. பிலோ பாயிலிங் டெம்பரேச்சர்லயுமே வந்து இந்த வாட்டர் வேப்பர் வந்து இருக்கும். ஆனா பிலோ பாயிலிங் லெவல்ல இருக்கும்போது வாட்டர் வேப்பரோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோயரா இருக்கும். இந்த ஸ்லோயர் ப்ராசஸ் தான் நம்ம எவாபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 2.23 gaseous state. Do gases also have a fixed volume? இப்ப நம்ம வந்து என்ன பார்த்தோம், சாலிட் அப்படிங்கிறதுக்கு ஃபிக்ஸ்டு ஷேப்பும் இருக்கும் ஃபிக்ஸ்டு வால்யூமும் இருக்கும்னு பார்த்தோம். இப்ப அதே மாதிரி லிக்யூடுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஷேப் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது, ஆனா ஃபிக்ஸ்டு வால்யூம் இருக்கும்னு பார்த்தோம். இப்ப இந்த கேஸுக்கு ஃபிக்ஸ்டு ஷேப் அண்ட் ஃபிக்ஸ்டு வால்யூம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்டிவிட்டி 7.5. Let us investigate. Take two transparent gas jars, glass tumblers and mark them A and B. இப்போ வந்து நம்ம 2 glass jar வந்து எடுக்க போறோம். அந்த 2 glass jarமே வந்து A and B அப்படி சொல்லி மார்க் பண்ண போறோம். Create some smoke by burning an incense stick. இன்சென்ஸ் ஸ்டிக்னா என்ன அப்படின்னா பத்தி எல்லாம் வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி ஊதுபத்தியில வந்து நம்ம பர்ன் பண்ண போறோம். பர்ன் பண்ணிட்டு அதை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அதுல நிறைய ஸ்மோக் நிறைய புகை வந்து வரும்ல, அந்த புகை எல்லாத்தையுமே வந்து hold the jar A upside down over the smoke. இப்போ jar A அப்படிங்கறத வந்து இந்த ஸ்மோக் வர்ற இடத்துல வந்து upside down வந்து நம்ம காட்ட போறோம். Glass jar should trap the smoke inside. இந்த glass jar குள்ள எல்லாமே அந்த ஸ்மோக் வந்து போனதுக்கு அப்புறம் turn it over and cover it with a glass plate. ஒரு glass plate வச்சு நம்ம அதை கவர் பண்ண போறோம். Hold another jar B upside down and gently place it over the glass plate covering the jar A. நம்ம glass jar B அப்படிங்கறத வந்து நம்ம அந்த புகை எல்லாத்தையுமே பிடிச்சு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல A அப்படிங்கிற ஜாரு, இதுக்கு மேல வந்து பிளேஸ் பண்ண போறோம். அப்படி பிளேஸ் பண்ணிட்டு remove the glass plate slowly and ensure that both jars are close enough and there is no gap for smoke to escape. இப்ப இந்த மாதிரி B அப்படிங்கிற ஜாரையும் நம்ம A அப்படிங்கறதுல பிளேஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருந்த இந்த லிட்டை வந்து ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணிட்டு இதுல வந்து எந்த கேஸுமே வெளியில போகாத அளவுக்கு அதை ஸ்ட்ரிப் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் அப்சர்வ் ஹவு த ஸ்மோக் ஸ்ப்ரெட் இன்சைட் த ஜார் பி. ஜார் ஏ அப்படிங்கிறதுல தான் என்ன இருந்தது, கேஸ் அப்படிங்கிறது இருந்தது. இந்த ஜார் ஏல இருக்கிற கேஸ் ஜார் பி அப்படிங்கிறதுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். த ஸ்மோக் ஃபில்ஸ் என்டையர் ஸ்பேஸ் இன் த கிளாஸ் ஜார் பி, இண்டிகேட்டிங் தட் கேஸ் டு நாட் ஹாவ் அ ஃபிக்ஸ்டு வால்யூம் and tend to occupy the entire available space.
like liquid. They also occupy the space of the vessel they are in. இப்ப ஜார் ஏல இருக்கிற கேஸ் எல்லாமே வந்து ஜார் பி வந்து அப்படியே ஆக்குபை பண்ணிரும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கேஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபிக்ஸ்டு வால்யூம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் நம்ம வாட்டர் வந்து எடுத்தோம் அப்படின்னா, ஏல வந்து இவ்வளோ லெவல் ஆஃப் வாட்டர் இருக்கு அப்படின்னா, பிலயும் அதே அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் இருக்கும். ஆனா அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஆனா இது எப்படி இருக்கும்? இதோட ஃபுல்லாவே வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். இதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப் ஆர் ஒரு ஃபிக்ஸ்டு வால்யூமே வந்து இருக்காது. ஆனா, லிக்விட் வந்து எப்படி அது எந்த கண்டெய்னர்ல இருக்கிற ஷேப்ப வந்து ஆக்குபை பண்ணுமோ, அதே மாதிரி தான் கேஸும் அது எந்த கண்டெய்னர்ல இருக்கோ, அந்த கண்டெய்னருக்கு ஏத்த மாதிரி ஷேப்ப வந்து ஆக்குபை பண்ணும். This illustrate that the particles in gases move freely in all direction. The interparticle attraction are negligible. As a result, gases do not have a fixed shape or volume. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, கேஸஸ் அப்படிங்கிறதுல வந்து அதுல இருக்கிற இன்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, கேஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபிக்ஸ்டு ஷேப் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு வால்யூம் அப்படிங்கிறதும் எதுவுமே கிடையாது. In this activity, smoke is used to represent the gaseous state. The tiny particle of smoke suspended in the air are constantly hit by invisible particle of gases, and their movement help us observe the motion of gas particles. இப்ப இந்த ஆக்டிவிட்டில நம்ம ஸ்மோக் அப்படிங்கிற கேஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். அப்போ ஸ்மோக் அப்படிங்கிறது என்னது? ஒரு கேஸ் ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்றதுதான். இந்த ஸ்மோக்லயும் வந்து நிறைய டைனி பார்ட்டிகல்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி ஏர்லயும் வந்து நமக்கு நம்மளோட கண்ணுக்கு தெரியாம நிறைய டைனி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கேஸஸும் வந்து இதுல இருந்திருக்கும். இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒண்ணு ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப ஸ்பீடா வந்து மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கும். This activity can also demonstrated by using iodine vapor instead of smoke from incense sticks. இப்போ வந்து நம்ம இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் பதிலா அயோடினோட வேப்பர் வச்சு நம்ம செக் பண்ணலாம். Iodine vapor can be obtained by placing some solid iodine in a closed gas jar for some time as shown in figure 7.8. இப்ப நம்ம ஏற்கனவே மேல பார்த்த மாதிரி iodine வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் ஜார்ல வந்து வச்சுக்கிறோம். இத வந்து ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்றோம். இன்னொரு எம்டி கிளாஸ் ஜார் வந்து இது மேல பிளேஸ் பண்றோம். அப்படி பிளேஸ் பண்ணும்போது இதுல இருக்கிற அந்த அயோடின் அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜாருக்கும் வந்து மூவ் ஆகும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? கேஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபிக்ஸ்டு வால்யூமோ ஆர் ஃபிக்ஸ்டு ஷேப்போ வந்து கிடையாது. இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Thank you for watching NCVS Way of Teaching CBSE.